வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அது எப்படி இருக்குங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு டீட்டெயில் ரிவ்யூவாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் படம் எப்படி இருக்கும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு போய் பார்க்குறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் படம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த கனிமா சாங் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு போர்ஷன் வருது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஃபுல் போர்ஷனுமே சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. டான்ஸ் இருக்குது, ஆக்ஷன்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது. ஆக்டிங் சூர்யா வேறு லெவல் பிச்சு எடுத்தார். நமக்கு கொடுத்த காசுக்கு அந்த 15 நிமிஷம் போர்ஷனே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாருமே ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மெயினாக வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தவரும் சூர்யாவுக்கு ஈக்குவலாக நல்லா நடிச்சிருக்காரு. அண்டு கார்த்திக் சுப்ராஜ் படம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ரெட்ரோன்னு ஃபீல் வச்சு ரெட்ரோ சாங்ஸ் 2-3 வச்சுருக்காங்க. ஃபுல் சாங்காகவே ஒரு சாங் வருது செகண்ட் ஹாஃபில். அப்புறம் அங்கங்கே சூர்யா சிரிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் அவரோட நடிப்பு, அதில் சிரிப்பு வர இடம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமான்னா பார்க்கலாம். அந்த ஃபைட்லாம் ஒன்றும் அவ்வளோ கோரமாலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஃபைட் நல்லாயிருக்கு. அந்த ரப்பர் கல்ட்டுங்கிற பேரில் ரப்பர் ஃபைட்டு சூப்பராகவே இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காம கடைசியில் ரெட்ரோன்னு பேர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி பழைய காலத்து கதையை எடுத்து கிளைமேக்ஸில் சொருவிருக்காரு. யாருமே அந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல, ஆனால் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸில் அது எண்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே போய் பார்க்கலாம். ரொம்ப மோசமானு சொல்ல முடியாது, அபவ் ஆவரேஜ்னே சொல்லலாம். நல்ல படம். என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யாவோட பெஸ்ட்டு படத்தில் இந்த படமும் சேரும். ஸோ எல்லோரும் பாருங்கள். டாடா பாய்.